நம்ம மாடி தோட்டத்தில் 40 தக்காளி செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இன்ஸ்டாகிராமில் இருந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதுலேருந்து ஒரு 10 தக்காளி செடி வந்து நல்லா பெருசாகிருச்சு. அதில் நிறைய பூ பிஞ்சிகள்லாம் வச்சுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த காயெல்லாம் பாருங்கள், நல்லா லட்டாக பெருசு பெருசாக எப்படி வந்திருக்குன்ட்டு. எப்போவுமே வருஷம் பொங்கலுக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஒரு காய் ஏதாவது ஒன்று பறித்து வைப்பேன். இந்த வாட்டி தக்காளி தான் பறித்து வைப்பேன்னு நினைக்கிறேன் சூரிய பகவானுக்கு. ஏன்னா ஒரு காயுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா செடியுமே நம்மளால் ரீபார்ட் பண்ண முடியாதுன்னு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்க்குறப்ப நம்ம எல்லாத்தையுமே நட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நிறைய கிடைக்குமேன்னு ஒரு ஆசை வந்து நம்ம கடைக்கு வந்து பேப்பர் பண்டல் வாங்குவோம் இல்லையா, அந்த கவரை க்ரோ பேக்காக மாற்றிட்டேன். அதில் மண்கலவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து மல்லி செடியில் ஒரு 3 தக்காளி செடி இருந்தது. அதுலேருந்து 2 எடுத்து இதில் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி வளர்ந்து வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி